அதிசயமாக ஆபரணங்களை அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறாய். பொதுவாக இவ்வாறு செய்ய மாட்டாயே. சரி, அப்படியே அழகு பார்ப்பதென்றாலும் கைகளில் அணிந்து பார்க்கலாமே. கைகளில் அணிந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் என் கைகளில் அல்ல, தஞ்சாவின் கைகளில். என்னது, தஞ்சாவின் கைகளிலா? ஆமாம், தட்டானிடம் சொல்லி அவளுக்காக புதிதாக செய்திருக்கிறேன். இது நம் கல்யாணத்தின் பொழுது உன் அண்ணா திருமலை அவர்கள் உனக்கு கொடுத்த வடிவமைப்பு போல் இருக்கிறது. பெரிய பிராட்டியிடமும் இதே போல் வளையல்கள் பார்த்திருக்கிறேன். ஆமாம், அதை போலவே பிரத்யேகமாக தட்டானிடம் செய்ய சொன்னேன். வழி வழியாக எங்கள் அகத்தில் இதை போன்ற வளையல் அணிவிப்பது வழக்கம். எனக்கும் பெரிய பிராட்டிக்கும் அண்ணா செய்து போட்டார். என் பாட்டி முப்பாட்டி என்று எல்லோருமே இதே போல் அணிந்திருப்பார்கள். பாரம்பரியம் மிக்கது. அந்த வகையில் இதை நான் என் மாற்றுப் பெண்ணுக்காக செய்திருக்கிறேன். காந்திமதி, உன் எண்ணத்தை அடியேன் பாராட்டுகிறேன். இது சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் இதெல்லாம் பழமையான வடிவமைப்பு. தஞ்சா சின்ன பெண். நீ இதை அவளுக்கு கொடுத்தால் அவளுக்கு இது பிடிக்குமா? நிச்சயம் பிடிக்கும். அடடே, நாங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாயோ? இல்லை அப்பா, தஞ்சா சின்ன பெண். நீ இதை அவளுக்கு கொடுத்தால் அவளுக்கு பிடிக்குமா என்று கேட்டீர்களே, அதுதான் என் காதில் விழுந்தது. அது சரி, எதை பற்றி என்று தெரியாமல் எப்படி பிடிக்கும் என்று சொன்னாய்? என் அம்மாவிற்கு பிடித்ததெல்லாம் எனக்கும் பிடிக்கும். அவர்கள் எது கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும். மொத்தத்தில் அவர்களையே எனக்கு மிகவும் பிடிக்கும். அப்படி சொல்லடி என் மகளுக்கொத்த மாற்றுப் பெண்ணே. பார்த்தீர்களா தஞ்சாவை? முதலில் நாம் எதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் என்பதை அவளிடம் சொல். தஞ்சா, உன் கைகளை நீட்டு. எதற்கு? நீட்டு சொல்கிறேன். ஆனால் அதற்குள் உன் கண்களை மூடிக்கொள். இது என்னமா விளையாட்டு? விளையாட்டெல்லாம் ஒன்றுமில்லை, நீட்டு சொல்கிறேன். கண்களை திறந்து பார். என்ன தஞ்சா, ஒன்றும் பேசாமல் வளையல்களையே பார்த்து கொண்டிருக்கிறாய்? இதன் வடிவமைப்பு உனக்கு பிடிக்கவில்லையா? பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அது பொய். மிகவும் பிடித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இது போன்ற வளையல்களை இதுவரை என் கைகள் பார்த்ததில்லை. உண்மையாக சொல்கிறேன், என் அம்மாவும் எனக்கு எத்தனையோ ஆபரணங்கள் செய்து போட்டிருக்கிறார், வளையல்கள் வாங்கி கொடுத்திருக்கிறார். ஆனால் அளவில் இவ்வளவு கனக்கச்சிதமாக என்றுமே பொருந்தியதில்லை. என்னதான் என் அம்மா என் கையளவை எடுத்துக்கொண்டு போய் தட்டானிடம் கொடுத்தாலும் ஒன்று சற்று பெரிதாக இருக்கும். அணிந்த உடனேயே சரிந்து விழுந்துவிடும். இல்லையே சற்று சின்னதாக இருக்கும். அதை அழுத்தி திணித்து அணிய வேண்டியிருக்கும். அதனால் அதை மீண்டும் தட்டானிடம் கொடுத்து சரி செய்து போட்டுக்கொள்ள வேண்டி வரும். ஒருவேளை அளவு சரியாக இருந்தாலும் அதன் வடிவமைப்பு எனக்கு பிடித்ததாக இருக்காது. ஆனால் இந்த வளையல்கள் அளவிலும் சரி, வடிவமைப்பிலும் சரி, எனக்கு கனக்கச்சிதமாக பொருந்திருக்கிறது என்றால் அது நீங்கள் என் மீது வைத்திருக்கும் அன்பையே வெளிப்படுத்துகிறது. தஞ்சா, ஆபரணங்கள் ஆகட்டும், புடவையாகட்டும், பொதுவாக பெண்களுக்கு வாங்கியதுமே பிடித்ததாக சரித்திரமே இல்லை. முதலில் வாங்கியதை மாற்றிக்கொண்டுதான் வருவார்கள். எது எப்படியோ, எனக்கு இந்த வளையல்கள் மிகவும் பிடித்திருக்கிறது. எப்படி அம்மா இவ்வளவு கனக்கச்சிதமாக செய்து வாங்கினீர்கள்? என் கையளவு கூட உங்களுக்கு தெரியாதே. தஞ்சா, உன் கைகளை அளவெடுத்துதான் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் எனக்கு இல்லை. வரம் பெற்று வந்த மாற்றுப் பெண்ணி. எப்பொழுதும் என் கண்களிலும் மனதிலும் நீதான் இருக்கிறாய். உன் கையின் அளவென்ன? உன் மனம், உன் சிந்தனை, செயல்பாடு எல்லாவற்றையும் நான் நன்றாக அறிவேன். பெருமாள் முன் வைத்து சேவித்துவிட்டு உனக்கு அணிவித்தேன். இந்த பெட்டியில் கொண்டு போய் வைத்துக்கொள்.
பிறகு பண்டிகை நாட்கள் விசேஷம் என்று வரும்பொழுது எடுத்து அணிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட தாய் தந்தைக்கு இணையாக இருப்பவர்களை அடைய நான் மிகவும் பாக்கியம் செய்திருக்கிறேன். முதலில் உங்கள் இருவரையும் சேவித்துக் கொள்கிறேன். சகல சௌபாகியங்களும் பெற்ற தீர்க்க சுமங்கலியாயிருப்பாயாக. எழுந்திரு. காந்திமதி, பொதுவாக மாமியார் மெச்சிய மாற்றுப்பெண் என்று சொல்வார்கள். ஏனென்றால் ஒரு மாமியார் தன் மாற்றுப்பெண்ணை மெச்சுவது என்பது மிகவும் கடினம். ஆனால் நம்மகத்திலோ மாமியார் மாற்றுப்பெண்ணை மெச்ச, மாற்றுப்பெண் மாமியாரை மெச்ச பரஸ்பரம் ஒரே புகழாரமாக இருக்கிறது. இது நிரந்தரமாக இருக்க வேண்டுமென்று பெருமாளை வேண்டிக்கொள். அடியேன் கோயில் வரை சென்று வருகிறேன். சரி சுவாமி. பளபளக்கிறது, ஜொலிக்கிறது, கண்களே கூசுகிறது. என்ன புது வளையல்களா? ஆமாம் மாமி, மாமியார் ஆசையாக அணிவித்த வளையல்கள் ஆயிற்றே, ஜொலிக்காமல் எப்படி இருக்கும்? காந்திமதி மாமி புடவை மட்டும்தான் வாங்கி கொடுப்பாரு நினைத்தேன். நகைகளும் வாங்கி கொடுத்தாரா? நல்ல மாமியார் தான். எங்கே காட்டு பார்க்கலாம். நல்ல காத்திரமாகத்தான் இருக்கிறது. சுமார் 5 பவுன் இருக்கும். ஏன் மாமி, உங்களுக்கு தெரியாதது என்று ஏதாவது இருக்கிறதா? அப்படி கேளடி என் கண்மணி. அனுபவம், எல்லாம் அனுபவம். வாழ்க்கையில் பல ஏற்றத்தாழ்வுகளை பார்த்திருக்கிறேன். சில நெளிவு சுழிவுகளை தெரிந்து வைத்திருக்கிறேன். அடிபட்டிருக்கிறேன், அடியும் கொடுத்திருக்கிறேன். நீ பயப்படாதே. எனக்கு பிடிக்காதவர்களை தான் அடிப்பேன். சரி சரி, முதலில் இதை பத்திரமாக பெட்டியில் எடுத்து வை. உன் கைகளில் பார்த்தால் யார் கண்ணாவது பட்டு விட போகிறது. யார் கண் பட வேண்டும்? என் கண் படாது. நான் என்னை பற்றி நினைத்துக் கொண்டேன். எனக்கென்று ஒரு மாமியார் இருந்தாளே, எச்சை கையால் காக்காயை கூட ஓட்டாதவள். ஒரு பித்தளை வளையல் கூட செய்து போட மாட்டாள். அவளையும் தூக்கி சாப்பிடும் அளவிற்கு எனக்கென்று ஒருவன் வந்து வாய்த்தானே, அந்த பாழாய் போனவன். ஒரு குண்டுமணி நகை கூட செய்து போட்டது கிடையாது. சரி சரி, என் கதை எதற்கு இப்பொழுது? இப்பொழுது என்ன, உங்களுக்கு அப்படி ஒரு மாமியார் இருந்தார்கள் என்று வருத்தப்படுகிறீர்களா? இல்லை, எனக்கு இப்படி ஒரு நல்ல மாமியார் இருக்கிறார்களே என்று அங்கலாயப்படுகிறீர்களா? ஏண்டி அம்மா, நான் ஏன் உன்னை பார்த்து பொறாமைப்பட வேண்டும்? எப்பொழுதும் சிரித்து சிரித்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே நான் உன்னுடன் இருக்கிறேன். உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன், என்னை நினைத்து வருந்துகிறேன். என்ன மாமி, என்ன யோசனை? ஒன்றுமில்லை. நீ வளையல்களை உள்ளே வை. என்ன யோசனை? முதலில் அதை சொல்லுங்கள். நீ இவ்வளவு கேட்பதால் சொல்கிறேன். நான் சேவை செய்து கொண்டிருந்தேன் அல்லவா ஆதிகேச பெருமாள் கோயில். ஆமாம். அங்கு சில பல பரிச்சயங்கள் ஏற்பட்டது. அந்த பார்வதியின் மகளுக்கு நாளை கல்யாணம். வருந்தி வருந்தி அழைத்திருக்கிறாள். போகவில்லை என்றால் வருந்துவாள். ஆனால் நான் செல்வதாக இல்லை. ஏன் மாமி, அந்த அளவிற்கு உங்களை மதித்து கூப்பிட்டிருக்கிறார்கள் என்றால் நீங்கள் கட்டாயம் போகத்தானே வேண்டும். நீ சுலபமாக சொல்லிவிட்டாய். போகாவிட்டால் அவளுக்கு வருத்தம், போனால் எனக்கு அவமானம். நான் அவமானப்படுவதை விட அவள் வருத்தப்படுவதே மேல். உங்களுக்கு என்ன அவமானம் மாமி? உனக்கு எல்லாவற்றையும் விளாவாரியாக சொல்ல வேண்டும். நீ ஒரு கல்யாணத்திற்கு செல்வதாக இருந்தால் எப்படி செல்வாய்? என்ன, நல்ல பட்டுப்புடவை அணிந்து கொண்டு கை காது கழுத்து என்று நகைகள் அணிந்து செல்வேன். அதுதான், அதேதான். பெயர்தான் பட்டு. ஆனால் கட்டிக்கொள்ள ஒரு பட்டுப்புடவை கூட கிடையாது. அதை கூட சமாளித்து விடலாம். சமீபத்தில் வாங்கிய ஒரு புது புடவையை கட்டிக்கொண்டு போகலாம். ஆனால் கையில் அணிவதற்கு
சரி சரி விடு. நான் தான் கல்யாணத்திற்கே போக போவதில்லையே, பிறகு அதை பற்றி என்ன பேச்சு? ராஜ பரம்பரையாக இல்லாவிட்டாலும் ஒரு காலத்தில் செல்வ செழிப்புடனும் வசதியுடனும் வாழ்ந்தவள். கல்யாணம் பண்டிகை என்றால் இங்கிருந்து இங்கு வரை வளையல்களை அடுக்கிக் கொண்டு போவேன். அது போக கழுத்தில் அட்டிகை என்ன, ஆரம் என்ன, இடுப்பில் ஒட்டியானம் என்ன, தலையில் ராக்குடி என்ன, நெத்திச் சுட்டி என்ன, புஜத்தில் நெளி என்ன. சரி சரி, அதெல்லாம் எதற்கு இப்பொழுது? நான் தான் கல்யாணத்திற்கே போக போவதில்லையே. இல்லை மாமி, நீங்கள் போகாமல் இருந்தால் நன்றாக இருக்காது. ஒன்று செய்யுங்கள், இந்த வளையல்களை போட்டுக்கொண்டு போங்களேன். என்ன, இந்த வளையல்களா? ஐயோ, இல்லை இல்லை, இதை நான் போட்டுக்கொள்வதா? வேண்டாம் தஞ்சா, வேண்டவே வேண்டாம். அடுத்த ஒரு பொருளுக்கு நான் என்றுமே ஆசைப்பட்டது கிடையாது. அது தப்பு, மிகப்பெரிய தப்பு. பசித்தாலும் புலி புல்லை திங்காது. அதேபோல் பட்டு போகாமல் இருந்தாலும் இருப்பாளே தவிர யாரிடமும் யாசிக்க மாட்டாள். கடன் பட்டார் நெஞ்சம் போல் இதுவரை நான் யாரிடமும் கடனாக எதுவும் வாங்கியது கூட கிடையாது. அதுவும் தவிர இந்த வளையல்கள் உன் மாமியார் உனக்காக ஆசை ஆசையாக செய்து போட்டது. அது சரியில்லை தஞ்சா. இதில் கடன் என்ன இருக்கிறது மாமி? இந்த வளையல்களை போட்டுக்கொண்டு நாளை கல்யாணத்திற்கு செல்லுங்கள். திரும்பி வந்ததும் என்னிடம் கொடுத்து விடுங்கள். நான் பெட்டியில் வைத்து விடுகிறேன். யாருக்காவது தெரிந்தால் தவறாகி போய்விடும். யாருக்கு தெரியும்? ஒரு நாள் தானே. இல்லை தஞ்சா, வேண்டாம். நான் கல்யாணத்திற்கே போக போவதில்லை. சரி மாமி, பிறகு உங்கள் இஷ்டம். இரு. நீ சொல்வதை பார்த்தால் நான் போகாமல் இருந்தால் பார்வதி மிகவும் வருத்தப்படுவாள். ஆபத்திற்கு பாவம் இல்லை. நீ இவ்வளவு வற்புறுத்தி சொல்வதால் நான் இந்த வளையல்களை போட்டுக் கொள்கிறேன். கல்யாணத்திற்கு சென்று வருகிறேன். வந்ததும் திருப்பி கொடுத்து விடுவேன். நீ இந்த வளையல்களை தந்தது காதும் காதும் வைத்தார் போல் இருக்க வேண்டும். சரியா? கொடு. அட, என் கைகளுக்கும் பொருத்தமாகத்தான் இருக்கிறது. ஏதோ எனக்காகவே செய்தது போல். மாமி, பேச்சிற்காக சொன்னேன். தஞ்சா, நான் இதை அணிவதில் உனக்கொன்று வருத்தம் இல்லையே? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை மாமி. நீங்கள் நல்லபடியாக சென்று விட்டு வாருங்கள். நன்றி தஞ்சா. ஆண்டாள், என்ன பார்க்கிறாய்? வாருங்கள் சுவாமி. ஊரிலிருந்து திரும்பும் போது ஸ்ரீபெரும்புதூரில் சோமயாஜி சுவாமிகள் அகத்திற்கு சென்றிருந்தேன். அவர் அகத்தில்தான் இதை கொடுத்தார்கள். அடியேன் மிகவும் விரும்பும் திரட்டிப்பால் மற்றும் விளாம்பழ பச்சடி. எனக்கு பிடித்ததை அவர்கள் எப்படி தெரிந்து கொண்டார்கள் என்றுதான் தெரியவில்லை. ஒருவரை நமக்கு மிகவும் பிடித்து விட்டதென்றால் அவர்கள் விருப்பு வெறுப்புகளை தெரிந்து வைத்திருப்பது இயல்புதானே. சோமயாஜி சுவாமிகளும் அகமகிழ்ந்து போனார். அவகாசம் கிடைக்கும் போதெல்லாம் அடியனை அங்கு வரும்படி வேண்டியிருக்கிறார். எனக்கும் இது போல் சென்று வருவது மிகவும் பிடித்திருக்கிறது. நீங்கள் மட்டும் தனித்து போனால் போதாது, அவ்வப்போது அகமுடையாளையும் அழைத்துக் கொண்டு போக வேண்டும். உங்களுடைய ஆசான் ராமானுஜர் அங்கு இருப்பது போன்று என்னுடைய அன்பான தோழி தஞ்சாவும் அங்குதானே இருக்கிறாள். நான் அவளை காண வேண்டாமா? அடுத்த முறை போகும்போது அவசியம் அழைத்துச் செல்கிறேன். குரேசா, நீ உறங்க செல்வதற்கு முன் உன்னிடம் ஒரு விஷயம் தெரிவிக்க வேண்டும். சொல்லுங்கள் தந்தையே. நீ எப்போது வரப்போகிறாய் என்ற விஷயம் தெரியாததால் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தேன். எதை பற்றி? வருடா வருடம் நம் பண்ணையில் பணிபுரிபவர்களுக்கு நம் விளைச்சலில் இருந்து நெல்முட்டை கொடுப்போம் அல்லவா? அந்த நாள் கடந்து விட்டது. நீ வருவதற்காகத்தான் காத்துக் கொண்டிருந்தேன். அடியேன் வருவதற்காக ஏன் காத்திருக்க வேண்டும்? பணியாட்களுக்கு சேர வேண்டியதை தாமதமில்லாமல் கொடுத்திருக்க வேண்டும் தந்தையே. நீ சொல்வது சரி. இருந்தாலும் எல்லோரும் உன் கையில் இருந்து பெறுவதைத்தான் விரும்புகிறார்கள். அது உனக்கே தெரியும். உன்னுடைய 16வது வயது முதல் தொடங்கிய இந்த பணி இன்று வரை தொடர்ந்து வருகிறது. அதை மாற்றி அமைக்க அடியேன் விரும்பவில்லை. தந்தையே, இன்னொரு விஷயம். இந்த ஆண்டிலிருந்து எல்லோருக்கும் கூடுதலாக ஒரு நெல் மூட்டையை தரலாம் என்றிருக்கிறேன்.
இதில் உங்கள் அபிப்பிராயம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இதில் நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? உன் எண்ணங்கள் என்றுமே உயர்ந்ததாகத்தான் இருக்கும். நானும் அதை எப்பொழுதும் வரவேற்றுக் கொண்டுதான் இருக்கிறேன். இப்பொழுது ஆண்டாலும் பொறுப்பெடுத்திருப்பதால் அவளிடமும் ஒரு வார்த்தை கேட்பது நல்லது. என்னிடம் எதற்கு ஆலோசனை கேட்க வேண்டும்? உங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை தாராளமாக செய்யலாம். மிக சரியாக சொன்னாய். நீ என் சகதர்மிணி. ஆதலால் அடியேன் எது செய்தாலும் அதில் உனக்கும் உடன்பாடு உள்ளது என்பது சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. சரி தந்தையே, நாளையே இதற்கு தேவையான ஏற்பாடுகளை கவனிக்கிறேன். நீங்கள் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். சரி குரேசா. ஆண்டாள், சீக்கிரம் எடுத்து வைத்துவிட்டு நீயும் வந்து உறங்கு. ம். உள்ளே கொண்டு போய் வையுங்கள். பார்த்து. வணக்கம் ஏசமா. நமஸ்காரம். வணக்கம் யசுமா. நமஸ்காரம். இப்பொழுது புறப்பட்டால்தான் சரியாக இருக்கும். வண்டியை கட்டச் சொல்லுங்கள். எங்கு செல்வதற்கு? என்ன கணக்கு பிள்ளை, மறந்து விட்டீர்களா? உமக்கும் வயதாகிக் கொண்டிருக்கிறது. இன்று நம் பண்ணையில் வேலை செய்பவர்களுக்கு நெல் மூட்டை கொடுக்க வேண்டும் அல்லவா? இதுவே தாமதமாகிவிட்டது. 3 தினங்களுக்கு முன்பே கொடுத்திருக்க வேண்டும். தெரியும், அந்த நெல் மூட்டைகளை தான் இறக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் நம் அகத்திற்கு வரும் மூட்டைகளை பற்றி சொல்லவில்லை, கொடுக்கப்பட வேண்டிய மூட்டைகளை பற்றி சொன்னேன். யசுமா, கொடுக்கப்பட வேண்டிய மூட்டைகள் தான் இவை. கொடுக்க வேண்டிய மூட்டைகள் என்றால் அவற்றை இங்கே ஏன் கொண்டு வருகிறீர்கள்? பணியாளர்கள் இருக்கும் இடத்திற்கல்லவா எடுத்துச் செல்ல வேண்டும். ஓ, கொடுக்க வேண்டியவர்களுக்கு ஒதுக்கப்பட்டதை தவிர அதிகமாக இருப்பவைகளா இவை? இல்லை யசுமா, இவை கொடுக்க வேண்டிய மூட்டைகள் தான். ஆனால் அதற்கான அவசியம் இப்பொழுது இல்லை. அவசியம் இல்லை என்றால்? உங்களிடம்தான் கேட்கிறேன். ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? நாம் கொடுப்பதை வாங்கிக் கொள்ளும் மனநிலையில் நம் பணியாளர்கள் இல்லை. வைத்தியர் நாடி பிடித்து ரோகத்தை கண்டுபிடிப்பார் என்றால், இந்த கமலநயனன் நாசியால் மோப்பம் பிடித்து தாலிகையை கண்டுபிடித்து விடுவேன். என்னடி உன் மேல சாணி வாசனை வருது? சாணி வாசனையா? ஆ, அதெல்லாம் ஒண்ணு வராதே. வருதே.